everyone, welcome back to my channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் கண்டினியூஷன் தான். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நியூட்டன்ஸ் லா ஆஃப் ஃபர்ஸ்ட் கிராவிடேஷன். நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the law states that every particle of matter in the universe attracts every other particle with a force. The force is directly proportional to the product of their masses and inversely proportional to the square of the distance between the center of the masses. The direction of the force acting along the line joining masses. அதாவது என்னென்னா, ஒரு பார்ட்டிக்கல் யூனிவர்ஸில் இருக்க மேட்டர்ஸ் கூட எப்படி அட்ராக்ட் ஆகுது, ஒன்று மேலே அட்ராக்ட் ஆகி வரப்போ ஒரு ஃபோர்ஸ் வெளியே வரும். அப்போ என்ன, ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ். அப்போ என்ன, ஒரு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக மாறி அதுக்குள்ளே இருக்க ஃபோர்ஸஸ் வந்து வெளியே டு த ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் தீஸ் மாசஸ். ஸோ அது இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து மல்டிபிள் டூ டைம்ஸ் டூ டூஸ் ஆர் 4 அந்த மாதிரி வந்து ஸ்கொயர் டைம்ஸில் மல்டிபிள் டைம்ஸில் வந்து அதோட சென்டர் ஆஃப் த மாஸ் அதில் இருக்கும். டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆக்டிங் அலாங் த லைன் ஜாயினிங் ஆஃப் த மாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ லெட் m1 and m2 be the masses of the body and let m1 and m2 be the masses of the bodies A and B placed meter apart are meter apart from in space. அதாவது பார்த்தீங்கன்னா m1 and m2 ஒரு பாடியில் இருக்க ரெண்டு மாசஸ் A and B வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம், காமனானது. ஸோ ஆறுன்றது ஒரு மீட்டர். ஃபார் டிஸ்டன்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம டயமீட்டர் ரேடியஸ் வைக்கிறதுனால இது ஆறுன்னு வச்சுருக்காங்க இன் ஸ்பேஸில். ஸோ ஃபோர்ஸ் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் சொல்கிறதுனால டூ மாசஸ் m1 and m2. ஸோ force is directly proportional to 1/r square. அதாவது பார்த்தீங்கன்னா which is inversely proportional to the square of the distance between the center of these masses. அப்படின்றதுனால என்ன ஆகுது, force is directly proportional to the square of the distance 1/r square, combining the above two expression. So force is directly proportional to now m1 into m2 divided by r square. So G is the gravitational force is directly ஆனால் ஜின்றது வந்து இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டிக்கு பதிலாக ஜின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ F is equal to G m1 into m2 by m2 so by r square. G is the universal constant value 6.674 into 10 to 10 power minus 11 Newton meter square kg minus 2ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்னன்னா, ஒரு directly proportional product of their masses and inversely proportional to the square of the distance betweenன்றதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபோர்ஸுக்கான இந்த இடத்துல வந்து இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டிக்கு பதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஜின்ற ஒரு ஆப்ஷனை எடுத்துருக்காங்க. ப்ரொபோர்ஷனாலிட்டிக்கு பதில் ஜின்னு போட்டு அதோட ஜி வந்து யூனிவர்சல் கான்ஸ்டன்ட்னால அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6.74 into 10 power minus 11 Newton meter square kg minus 2. நெக்ஸ்ட், ரிலேஷன் பிட்வீன் ஜி அண்ட் ஜி அப்படின்னா கேபிட்டல் ஜிக்கும் ஸ்மால் ஜிக்கும் ரிலேஷன் என்னன்னு பார்க்கலாம். லெட் m be the mass of the earth. கேபிட்டல் m னா mass of the earth, small m னா mass of an object on surface of the earth. small g னா acceleration due to gravity on the earth surface. கேபிட்டல் ஆனா radius of the earth. ஸோ இப்போ வந்து எம்ன்றது தான் நம்மளுக்கு பொதுவாகவே தெரியும். அது எது ஸ்மால் எம்மா கேபிட்டல் எம்மான்றது நம்ம வந்து பார்க்கவோ நம்ம மைண்ட் இண்டிகேட் பண்ணுறதுக்கு இருக்கிறது தான் இது. ஸோ கேபிட்டல் எம்னா மாஸ் ஆஃப் த எர்த், ஸ்மால் எம்னா மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட்டை பார்க்குறப்ப இதோட மாஸ் எப்படி இருக்குன்னு அது வந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்து ஸ்மால் எம் வச்சுக்கணும். ஏர்த்தை பார்க்குறப்ப வந்து இந்த அதோட மாஸ் எவ்வளோ இருக்குன்றது வந்து கேபிட்டல் எம் வச்சுக்கணும். ஸோ ஸ்மால் ஜின்றது வந்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் த எர்த் சர்ஃபேஸ். அப்போ வந்து ஏர்த்தில் வந்து ஆக்சிலரேஷன் கிராவிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத வச்சு கண்டுபிடிக்கிறது ஸ்மால் ஜி. அதாவது கேபிட்டல் ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் த எர்த், டயமீட்டர் ரேடியஸ் ஆஃப் த எர்த்தில் கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் ஆர் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், ரிலேஷன் பிட்வீன் ஜி அண்ட் ஜி. ஸோ கேபிட்டல் எம் என்ன சொன்னோன்னா மாஸ் ஆஃப் த எர்த், ஸ்மால் எம்னா மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் என்னன்றதை இந்த ஸ்மால் எம் இண்டிகேட் பண்ணுது இதில். ஸோ அப்போ வந்து எர்த்தோட மாஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம். Next one, weight of the object is gravitational force acting on it. So weight of the object is equal to gravitational force. Weight of the object na weight of the object na வந்து mass and mass na m, g na acceleration due to the gravity. So mg is equal to gravitational force na என்ன, gravitational force na capital G, capital M na வந்து mass of the earth, small m na வந்து mass of the object divided by r square na radius of the earth.
the first gravitational law வந்து which is inversely proportional to the square of the distance between and the center of the masses ன்னு சொல்கிறதுனால இங்கே வந்து r ஸ்கொயர் வருது. ஸோ இங்கே m கேன்சல் பண்ணிவிட்டு g is equal to small g is equal to gm divided by r square. இப்படி தான் வந்து இட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா height h from the surface of the earth surface acceleration due to gravity is gh. ஸோ இப்போ earthோட ஹைட் எவ்வளோ இருக்குது, அதோட மாஸ் வந்து அதோட ஹைட் எப்படி நம்ம கேல்குலேட் பண்ண பார்த்தீங்கன்னா அது ஹைட்னா வந்து h நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ weight of the object is equal to gravitational force. weight of the objectனா mg, மாஸ் ஆஃப் அதை கூட நம்ம ஹைட் கண்டுபிடிக்கிறதுனால பக்கத்தில் ஹெச் போட்டுப்போம். ஸோ gmm டிவைடட் பை ஆர் ப்ளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு வந்து வெறும் ஆர் ஸ்கொயர் மட்டும் தான் போட்டோம். ஹைட் கண்டுபிடிக்கிறதுனா ஆர் ப்ளஸ் ஹெச் தான் ஹோல் ஸ்கொயர் சொல்லிட்டு போடுறோம். ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மாதிரி தான் 2m கேன்சல் ஆகிடும், ரெண்டு ஸ்மால் m கேன்சல் ஆகிடும். gh is equal to gm divided by r plus h the whole square சொல்லி போடுறோம். இது செகண்ட் ஈக்குவேஷன். By dividing second equation and first equation we get gh is equal to g r divided by r plus h the whole square சொல்லிட்டு வரோம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா the g is independent of the mass of the object. ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா g வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட்லையுமே ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால தான் வந்து அது மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க.